அக்கா 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 என்னது அம்மா அக்கா டேய் குட்டி வாடா 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 அம்மா வந்துருண்டா வாடா வாடா அம்மா தண்ணி பிடிச்சி நடத்துக்கு போயிருக்குது வந்துடும் வா 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 நான் தூக்கிறேன் வா ஏன் வேணும் விளாட்லாம் அக்கா ஏக்கா தம்பி அழுறான் முகில் வா 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 நான் தூக்கிறேன் வா வா குட்டி வாடா வாடா வா வா அம்மா வரும் வா குட்டி எழுந்துட்டேடா விளையாடலாமா ஸ்கூல் போகிற வரையும் உங்க கூட விளையாடுறேங்க நானும் அக்காலும் அப்புறமா ஸ்கூல் போகிறேங்க சரியா எனக்கு அம்மா வேணும்க்கா அக்கா அம்மா வேணும்க்கா அம்மா வருண்டா அமைதியாக இருறா நாங்கள் தானே இருக்கிறோங்கல்ல உங்களை பார்த்துக்கிறோங்கல்ல அப்படி என்னத்துக்கு இப்படி அழுற யாருமே இல்லாத இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிறோங்கல்ல 3 பேரும் என்ன செய்றீங்க 3 பேர் என்ன செய்றீங்க ஆயா தம்பி அழுறான் அது நாங்கள் அவனை சமாதானப்படுத்துகிறேங்க அம்மாவை கேட்டுன்னு அழுறான் உங்கள் அம்மா வராடாயிடுறா தண்ணி பிடிச்சி நேரத்துக்கு போயிருக்கிறான் வா என்கிட்ட வரையா இல்லை அவங்க கூட விளையாடுறியா நானெல்லாம் வரல உங்க கூட நான் எங்கள் அக்கா கூட தான் இருக்குவேன் நீ எல்லாம் எனக்கு வேணாம் நான் எங்கள் அக்கா கூட தான் இருக்குவேன் சரி எவ்வளோ நேரம் தான் நீ அவங்க கூட இருக்குவ அவங்க ஸ்கூல் போகிற வேறு தானே அப்புறம் என்கிட்ட தானே பொழுதுனிக்கும் இருக்கணும் என்கிட்டையும் உங்கள் அம்மாட்டையும் வாடா உன்னை அப்போ பேசிக்கிறேன் அக்கா தம்பி ஆயக்கட்டு கொடுத்துடலாம் நம்ம ரெடியாகலாம் போயிட்டு லேட் ஆகுது தம்பி ஆயக்கட்டு கொடுத்துடலாம் நம்ம ரெடியாகலாம் அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அக்கா நீங்க இப்போயே பாரு ஆயா வந்ததும் போறேன்றீங்க என்னை விட்டுட்டு நானும் எல்லாம் உங்க கூட ஸ்கூலுக்கு வருவேன் என்னையும் கொண்டு போங்க வேன்ல நானும் வருவேன் அக்கா ஸ்கூலுக்கு இந்த ஆயாவும் சரியான்ட்டு எதனா சொல்லினே இருக்கும் ஏயா உங்கள் சின்ன மகளுக்கு என்ன பண்ணுறது காசு எதானு கொடுத்து உதவுதுங்களா ஏன் உங்கள் பெருமக தான் ஆசை ஏன்னா தங்கச்சிக்குன்னு எதனா கொடுக்கக்கூடாதா நாட்டில் எப்படிலாம் இருக்குதுங்க பாரு எல்லாம் உதவுறது அக்கா தங்கச்சிக்கு உதவுறது இதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் பிறந்திருக்குதுங்களே ஏதோ பண்டைக்கு வரலையா அதுக்கே அந்த பையன் பேசுறதுல அடிக்கடிக்கே வந்துன்னு கிடந்தான் இப்போ ஏன்னா வரதே இல்லை பண்டைக்கு போகலன்னு இவங்களாம் பெரியம்மாரு சித்தி வேணும் எல்லாம் சேர்ந்துக்கிறவங்க இதெல்லாம் செய்யலாது அதானே எதனா கொடுத்து உதவலாம் ஏன் உங்கள் மகங்காரமா கொடுக்கூடாதா காசு என்னடா பாப்பாளுக்குன்னு கொடுத்தாதான் என்ன சொல்லு என்ன இப்போ அதை ஒரு இல்லைன்னா என்ன கொடுக்குறது தானே அப்படியா மகங்காரனும் லேசான ஆள் இல்லை அவனெல்லாம் கொடுக்குவான் அவங்க மருமக்கிற பாரு பில்குல் அவள் கொடுக்க மாட்டா அவள் யார் லேசான ஆள் இல்லை மகனை கூட எப்படியோ சரி என்னடான்னு கொடுக்குவான் அவள் கொடுக்க விட மாட்டா உங்கள் பெருமக தான் ஆசை இந்த கண்ணே நீ வீடு கட்டுற இன்னும் ஒரு 50,000 வச்சுக்க அப்படின்னு எதனா சொல்கிறல பாரு கொடுக்குறல பாரு இவங்கெல்லாம் நேர்ந்து நிறவி அக்கா தங்கச்சிங்கன்னு பாசமாக எல்லாம் இருக்கிறது இப்போயே எல்லாம் அடிச்சிக்கணும் திணிக்கணும் இருக்குதுங்க எப்படி தான் இதுங்கெல்லாம் பின்னும் பழக்கிங்களா தெரியல நாட்டில் எப்படியெல்லாம் இருக்குதுங்க பாரு அக்கா தங்கச்சிங்கன்னா ஒற்றுமையாக இருக்குதுங்க எல்லாம் கொடுத்து உதவுதுங்க நம்மளுக்குன்னு பிறந்துக்குதுங்க பாரு ஃபஸ்ட்டு நாம் பெற்றதுங்க ஒழுங்காக கூட்டியிருந்தா தானே நம்ம நேரத்துக்கு அடுத்தவங்களெல்லாம் சொல்லணும் விட்டு இருந்து பேசியதோட அண்ணே வா அண்ணே வா உக்கார் அண்ணே குட்டி இதான் வரேன் எல்லாம் எங்கே போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ஆமாண்ணே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தம்பி தூங்குறான் சரி அதான் கொஞ்சம் நேரம் இப்படி உக்காரலான்னு உக்காந்தேன்
அப்படியா? சரி குட்டி. எங்கே போயிட்டாங்க அத்தை மாமாலாம்? அம்மா அப்பாலாம் அக்கா கிட்ட போயிருக்கிறாங்க. சரி, சும்மா போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கிறாங்க. என்ன குட்டி, வீட்டு வேலை எவ்வளோ முடிஞ்சுன்னுக்குது? எவ்வளோ எது வரையும் முடிச்சுன்னுக்கிறீங்க? மோல்டெல்லாம் போட்டுருச்சேனே. இனிமேல் பூசுறதும் மற்ற தரை போடுறது இதுங்க தான் வேலை. மீதி மோல்டெல்லாம் போட்டுருச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதுதான் வேலை செய்யாமல் இருக்குது. அப்படியா? கேட்குறது அத்தை மாமா கிட்டேனா கேட்டுக்கலாம், இல்லைன்னா உங்கள் அண்ணங்கிட்டேனா அண்ணூட்டார்கிட்டேனா கேட்கலாம்ல. ஆமாம், நீ அம்மாக்கிட்டே அப்பங்கிட்டே சொல்லினே தான் இருக்கிறேன். அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நான் அண்ணங்கிட்ட கேட்குவேன். அண்ணங்கிட்ட நானாக கேட்டேன்னா அது திருப்பி நான் கொடுக்குற மாதிரி. அது இவங்க தான் என்னடா பிள்ளைக்குன்னு இவங்க தான் அதை அவங்ககிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி தரணும். நான் எப்படி என்ன கேட்குறது? நான் கேட்டினாக்கா அது எப்படி திரும்பி கொடுக்குற மாதிரி தான் திரும்பி கேட்குவாங்கள்ல, கொடுக்கணும்ல. அதனால தான் நானும் எதுவும் கேட்கல. அவங்களே வாங்கி தரட்டுன்னு விட்டு கம்னாயிட்டேன். பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோவெல்லாம் நான் இந்துன்னு இவங்களுக்கு இவ்வளோவெல்லாம் செய்கிறேன். இவங்க ஏதோ ஒன்று எண்ணி கொடுக்கலாம். இவங்க இப்போ தான் எங்கள் அண்ணனவே நின்றுக்கிறாங்க. எங்கள் அண்ணன் என்னை கேட்டான், குட்டி வேணுமான்னு. நானும் வேணான்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மா கிட்ட சொன்னேமே அப்படின்னு கேட்டான். நான் இல்லை, நானெல்லாம் சொல்லலை அப்படின்ட்டேன். நான் கேட்டால் கொடுக்குறதுன்னா வாங்கிக்கணும் கூட மெதுவாக கொடுக்கலாம்ல குட்டி. இப்போ வேலை ஆகணும்ல. சரி, முன்னாடி நிற்கிதுன்றல ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, வாங்கி இருந்தீங்கன்னா அப்புறம் கூட கொடுத்துர்லாம்ல நீ. அது எப்படியா நீ? எங்கள் அண்ணன் எனக்கு கொடுக்கக்கூடாதா? நானெல்லாம் திருப்பியெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதனால தான் நானெல்லாம் கேட்கல. அவங்களா கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுத்தா சரி, இல்லைன்னா நானெல்லாம் கேட்க மாட்டேன். அது கேட்டால் திருப்பி நான் கொடுக்கணும். நானெல்லாம் கொடுக்க மாட்டேன். அக்கா வீட்டார்கிட்டேனா வாங்கிறது தானே. அக்கா கிட்ட கேட்டேன். அக்கா அது ஒரு வேலை ஆச்சு. அக்கா நகை கொடுத்தா, அது போய் வச்சுட்டு செலவு பண்ணால் ஒரு 2 வாரம் கூட இல்லை. திரும்ப என் நகை கொடு, வேணும் சங்க, ஏன்னா ஏதோ கட்டுறதுக்குன்னு வேணும் அப்படின்னு வாங்கிக்கினேன். உடனே கேட்டால் அது என்னத்துக்கு கொடுக்கணும்? நம்ம இப்போ லோடு கட்டுறாங்க இல்லைன்னு தான் சரி கேட்டேன், கொடுத்தா. அது உடனே கேட்குறாங்க அவங்க. எப்படி சொல்லு நான்? அப்புறமா அது திருப்பி அது கொடுத்துட்டோம். நாங்கள் ஏதோ நகையை வச்சு கொடுத்துட்டோங்க. அம்மா அப்பங்கிட்ட சொல்லியே தாங்கிறேன், டார்ச்சல் பண்ணுறேன். என்ன காசு ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு கொடுங்கன்னு தாங்கிறேன். அவங்க தான் ஒன்றுமே கண்டுக்காமல் கம்முன்னு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்களோ நானும் பார்க்கலான்னு தான் இருக்கிறேன். நான் பார்க்குறேன் எனக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அப்புறமா தான் அவங்களுக்கு இருக்கிறது. ஏதோ ஒன்று மாங்கிட்ட சொல்லல, ஏதோ ஒன்று சொல்லி அவங்களால முடியாது என்ன அண்ணி. ஏன் அவங்க மாங்காட்டெல்லாம் நல்லா உட்கார வச்சு சொல்லி இன்னும் மதிய மற்ற அவங்களுக்கு எங்கள் அக்காளுக்குன்னா எப்படி இதுன்னு நீ வாங்கி தராங்க. எனக்குன்னா மட்டும் சும்மா உமக்கிட்ட கேட்குறேன். நானெல்லாம் கேட்க மாட்டேன். எங்கள் அண்ணங்கிட்டலாம் அவனே கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லை நானெல்லாம் கேட்க மாட்டேன். நானாக கேட்டேன்னா திருப்பி கொடுக்குற மாதிரி. அவங்க கேட்டாக்கா, நானாக கேட்டால் அது திருப்பி நான் அவன் கேட்குவான். நீ கேட்டல அதனால தான் கொடுத்தேன், திருப்பி கொடுன்னு கேட்குவான்.
அதனால் அந்த வேலையே வேணும். சும்மா கொடுக்குறது தான் கொடுக்கட்டும். இல்லை எனக்கெல்லாம் நானெல்லாம் கேட்க மாட்டேன் அவங்ககிட்டலாம் காசெல்லாம். எப்படி சொல்கிறதண்ணி? எங்கள் அக்காளுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து தாங்கின்னுக்குறாங்க. எனக்கெல்லாம் என்ன பண்ணுக்கிறாங்கண்ணி? எங்கள் அக்காளுக்கெல்லாம் நினைச்சா எதனா கேட்டாலும் அப்படியே முன்னாடியே இன்னும் கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன ஊர் கட்டுறாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எதனா கண்டுக்கிறாங்களா பாரு. அவங்களுக்கெல்லாம் இப்போ இல்லை, இன்னும் பின்னாடிக்குதா நீ கம்னூர் சொல்கிறேன். ஏதோ இதுங்கிறாங்க. ஏன்னா எனக்கு வீடு இல்லைன்னு தான் ஒரு இது பார்க்குறேன். நானும் வீடு கட்டி போய் எங்கள் ஊர்லேயே செட்டில் ஆகிட்டேனேன். அப்புறமா என்ன பண்ணுறாங்களோ பார்க்குறேன். கேள்வி கொடுக்கலாம். வர பென்ஷன்லாம் ஏதோ ஒன்று இதுன்னு வச்சு கூட கொடுக்கலாம். அவனுக்கு ஆனால் செலவு எங்கே இழுத்துன்னு போக மாட்டேங்குது. கடைக்கு கொடுக்கணும், இதில் ஏதோ ஒரு செலவு வரும். அவங்களும் என்ன கொடுக்கணுன்னா கொடுத்துனுங்களாம். என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. நான் ஒரு நாள் பேசி பார்க்குறேன் இரு. இன்னும் இல்லாத போது இது மாதிரி என்ன எதுக்கு இது மாதிரி கொடுத்தீங்களா என்ன எதுன்னு கேட்டு பார்க்குறேன். அத்துக்காரி என்ன சொல்கிறத பார்க்குறேன். சொல்லிவிட்டு நான் அப்புறமா என்ன சொல்கிறேன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறேன், என்கிட்ட என்ன சொல்கிறேன்னு. இதில் போய் என்ன நீ பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. நான் பூசணும், தரை போடணும், சுண்ணாம்பு அடிக்கிறது, அவ்வளோதான். அது நாமளாதுன்றங்க. கவர்மெண்ட்டு தான் நீ இதில் கவர்மெண்ட்டு தான் நான் காசு கொடுக்குது. பாதி காசு அது கொடுக்குது. இது கூட என்ன ஏதோ நீ முடிச்சுக்கிறேங்க. ஏதோ ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு சமாளிக்கிறதுல ஏதோ ஒன்று நினைக்கிறேங்க. உடனே இதில் போய் என்ன மெதுவாக கட்டி முடிச்சுக்கிறேங்க. சரி அப்படிதான் குட்டி. என்ன போய் மெதுவாக பண்ணிக்கணும். எது சும்மா சொல்கிறாங்க, வீடு கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அந்த மாதிரி தான் மெதுவாக முடிச்சு அதில் போய் ஏன்னா ஸ்கூலு தான். சரி போய் அங்கேயே ஏதோ ஒன்று நிற்கலாம். வீடு கட்டி அடிச்சோன்னா அப்புறம் அங்கேயே போயிடுங்க. எப்படி? ஆமாம் குட்டி. இங்கே ஆனால் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கம்மா. இங்கேனா இங்கே போக வர சரியாக போயிடுது. அங்கே போனால் எப்படி குட்டி ஸ்கூலு எந்த ஸ்கூல் சேர்த்துவீங்க? தூரமாக இருக்குமா இல்லை பக்கமாக இருக்குமா என்னன்னு தெரியாதுல்ல. எனக்கு மட்டும் என்னன்னு தெரியும். நான் இங்கே தானே இருக்கிறேன், அதனால் அவ்வளோவா தெரியாது. அங்கே போனால் தான் தெரியும். அது என்ன இப்போதைக்கு போகிறாங்களா இல்லையா, அதெல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பின்னாடி தானே போவோங்க. இப்போதைக்கு நாங்கள் எங்கே போவோங்க? ஆனால் அந்த 2 பேரும் கான்வெர்ட் சரியாக போகுது குட்டி. ஆனால் அவனை தான் என்ன எதில் சேர்த்துவேன்னு தெரியல. இவங்க பொண்ணுங்களே கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிற அவனை நான் எதில் சேர்த்துவேன்? அவனை பார்க்கலாம் நீ என்னன்னு. அங்கே போனால் தான் தெரியும் எதில். இன்னும் இப்போதைக்கு இப்போ வரையும் என்ன பண்ண 2 வயசு தானே ஆகுது. இன்னும் 1 வருஷங்குது. அப்புறம் பார்க்கலாம் எதில் சேர்த்துறது என்னன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். குட்டி தையல் நிறைய நேரம் தூங்கமாட்டேங்குது. சத்தமே காணும். நானும் வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே எழவே இல்லை. நல்லா தூங்கமாட்டேங்குது. ஆமாண்ணே, அவனுக்கு எதனா உடம்புது சரியில்லைன்னா தான் நையான்னு தூங்க மாட்டான். இல்லைன்னா நல்லா இருந்தாலும் தூங்கினான்னா அப்படியே தூங்கினே இருந்துருவான். எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எழவே மாட்டான், தூங்கினே இருந்துருவான். அதில் தான் நானும் அதுக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிக்கின்னு அவன் எழுறதுக்குள்ளே அப்புறம் அவனை பார்த்துக்கிட்டு சரியாக போயிடுது. ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.
அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்பு பண்ணிடுங்க.